நானு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சித்தர்களை நீங்கள் அழைத்து வழிபட வேண்டும் என்று சொன்னால், அவங்களுக்கு மந்திரம் தேவையில்லை. அல்லது நான் மந்திரம் சொல்லி தான் வழிபடணும் அப்படின்னு சொன்னா, ஓம் சிங்ரங் அங் சிங் குதம்பை சித்தர் வா வா வசி வசி ஸ்வாஹா. ஓம் சிங்ரங் அங் சிங் குதம்பை சித்தர் வா வா வசி வசி ஸ்வாஹா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபடலாம். நான் ஏற்கனவே அவர் தாய் மானவர்ன்னு நான் சொன்னதுனால, ஒரு பெண் தெய்வத்திற்கு என்ன விதமான பதார்த்தங்கள் தேவையோ, அந்த மாதிரியான பதார்த்தங்கள் வைத்து நீங்கள் வழிபடலாம். பால், பால் தொடர்புடைய பொருட்கள். பால் சாதம், பால் கோவா, பால் கொல்கட்டை அல்லது வெறும் பால்ல சர்க்கரை மட்டும் போட்டு வைத்து வழிபடலாம். இவர் முருகர் சம்பந்தமாக உள்ளவர். முருகரோடு தொடர்பு உடையவர். அதனால முருகருக்கு தேவையான தேன், தினை மாவு, அவல், பாயசம் இது போன்ற பொருட்களை வைத்து வழிபடலாம். மந்திரம் சொல்லியும் வழிபடலாம், மானசீகமாகவும் வழிபடலாம். ஆனால் நீங்கள் வழிபடும் பொழுது உங்கள் பக்கத்தில் ஒரு நியாயமும் தர்மமும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய நியாயமான கேள்விகளுக்கு அதிகாரபூர்வமாக 100க்கு 100% இவர்கள் உங்களுக்கு அனுக்கிரகம் கொடுப்பார்கள்.